Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம். கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதுதாங்க அளவு. இந்த அளவை நீங்கள் மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஓமம். அந்த ஓமத்தை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு கருகிடும். எவ்வளோ நேரம் வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுக்கும் போதே அந்த ஓமத்தோட கலர் சேஞ்ச் ஆகும், வாசம் நல்லா வருங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு இந்த மாதிரி இடிக்கல்ல நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொடிக்கணுங்க, பொடியாக்கணும். நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமாக ஓமம் வறுக்கும் போது ஓமம் கருகிடாமல் பார்க்கணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஃபுல் ஓம பொடியிலையும் அந்த ஃப்ளேவர் வந்துடும். கருகிடுச்சு அப்படின்னா பாருங்கள், நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய்த்தூள், உப்பு, அடுத்ததாக நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஓமப்பொடி, அதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்குவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஏதாவது இடிப்படாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஓமம் பிழியும் போது அந்த ஓமம் பிடியில் இருக்கு இல்லையா, முறுக்கு வழக்கு இருக்கு இல்லையா, அதில் மாட்டிக்கும். அதுக்காக தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். நைஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துட்டோம். ட்ரையாகவே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் கரெக்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது பிசையும் போது கையில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். சொல்லலாம் பிசைஞ்சிட்டே வாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயை நம்ம சேர்த்துக்க போகிறோம். முக்கியமான விஷயங்க, எண்ணெய் சூடாக தான் இருக்கணும், அதாவது மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஓமப்பொடிக்கு தயார் பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஓமப்பொடி செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இந்த முறுக்கு பிடி பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக நான் இதில் என்னென்ன பிளேட்ஸ் வருது, எப்படி இருக்குன்றது நான் காமிச்சிருக்கேன். இந்த முறுக்கு பிடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்படி ப்ரெஸ் பண்ணுற மெத்தடோட இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இப்போ ஓமப்பொடிக்கு தேவையான நம்ம அந்த அச்சு நம்ம எடுத்து அந்த முறுக்கு உலக்கில் போட்டாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக உள்ளே வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும், உங்களுக்கு புளியறது கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக உள்ள எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு பிடி பற்றி அவங்க எப்போ பார்த்தாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் பட்டர் முறுக்கு போட்டிருக்கேங்க. அந்த பட்டர் முறுக்கு வீடியோ பார்த்துட்டு தான் அவங்க இந்த முறுக்கு பிடி பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ள முறுக்கு பிடியில் எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் உள்ளே போட்டிருக்கேன் நான்.
அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு எடுக்கிறது தான் வேலை. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி பிழிஞ்சு விட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும் உங்களுக்கு. அப்போ தான் ஓமப்பொடிக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட உதிர்ந்து போகலைங்க. உங்களுக்கு செய்யும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ஓமப்பொடி ஒன்று கூட உதிர்ந்து போகல பாருங்கள். எண்ணெயில் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்குவோம். ஓமப்பொடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் கூட. அடுத்ததாக நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எண்ணெய் ஃபுல்லாக வெளில வந்துடாமல் இருக்க மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டேங்க. இப்போ கருவேப்பிலெல்லாம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க ஓமப்பொடி மேலே தூவிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவுலேயும் ஓமப்பொடி இந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இது மேலே நான் கருவேப்பிலையை போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் உடைச்சிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப் அளவுக்கு நீங்கள் உடைச்சிக்கலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. நீங்கள் மாவு மட்டும் கரெக்டாக நான் சொன்ன அளவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓமப்பொடி பர்ஃபெக்டாக கிடைக்கும். மாவோட அளவு தான் உங்களுக்கு இங்கே முக்கியம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.